இப்போ லவ் மேரேஜ் என்ன ஆகும்னா, அவங்க குறுகிய கால காதலோ இல்லை ரொம்ப நாள் காதலோ அந்த லவ்ல இருக்கும்போது வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இப்போ வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு தான் நிறைய பெண்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. ஆண்களும் சொல்லக்கூடிய சில நேரங்களில் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுறோம், நான் இப்படித்தானே. ஏன்னா நம்ம உண்மை முகத்தை நம்ம உலகத்துக்கு எப்பவுமே காட்ட மாட்டோம். உலகத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பழகக்கூடிய பழக்கங்கள், நம்ம காட்டக்கூடிய முகங்கள், இதெல்லாம் வந்து காதல் திருமணத்துல சுவையா இருக்கலாம். அப்புறம் பின்னாடி வாழ்க்கை அப்படின்னு வரும்போது, இப்படி அவனை நான் பார்த்ததே இல்லையே, இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது, இத்தனை கடன் இருக்கா, இத்தனை பெண்களோட தொடர்பு இருக்கா, இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்துவானா, புதுசு புதுசா நீங்க வந்து ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும். அதே மாதிரி நான் எங்க அம்மா மாதிரி பொண்ணு வரும், எங்க அம்மா மாதிரி சமைச்சு போடும்னு நினைச்சேன், என் அம்மா மாதிரி அனுசரையா இருக்கும்னு நினைச்சேன், இப்படி இருக்கே. அப்ப காதல் திருமணமாக இருந்தாலும் பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் அந்த இரு மனங்களோட சங்கமம் இருக்காங்கிறது பார்க்க வேண்டியது நம்மளோட முதல் கடமை. அப்படி இருந்ததுன்னா திருமணங்கள் ஓரளவுக்கு ஆண்டுகளோ இல்ல வாழ்க்கை முழுவதும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.